நாம் பெண்கள் ஐக்கிய குழு கூடுகைக்கு கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 16வது அதிகாரம் 14 16 14 15 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது தியாத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் ஒரு பேருள்ள ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லிவுகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, விசுவாசம் உள்ளவர்கள் எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வரிந்து கேட்டுக்கொண்டாள். இப்ப லீதியாளை பத்தி தான் நம்ம லீதியாளோட 3 காரியங்களை குறித்தான் நம்ம பார்க்க போறோம். தியாத்திரா ஊரால ரத்தாம்பரம் விற்கிறதான ஒரு ஸ்திரீ. அவங்க லீதியாள்ன்றவங்க. அவங்க ஒன்றும் பெரிய மாணிக்கமோ வைடூரியமோ புஷ்பராகமோ இந்த மாதிரி விற்கிறவங்களாம் கிடையாது. ஒரு துணி நெஞ்சு என்ன பண்றவங்க, அவங்க விற்கிறவங்க. அவங்க அந்த விற்கிற போது அப்ப என்ன பண்றாரு பவுல், அங்க படிங்க மறுபடியும் பார்க்கலாம். அப்போது தியாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் யார் சொல்றத? பவுல் சொல்றதை கேட்டுக்கொண்டிருந்தால். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். இப்போ பாத்தீங்கன்னா நம்மள இருதயம் ஒருவேளை எந்த ஒரு காரியத்துல பூட்டப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இருதயத்தை யாருக்கு திறந்து கொடுக்க போறோம்? ஏசாமிக்காக எந்த ஒரு கசப்பும் இல்லாம அவர் ஒரு மாசற்ற ஒரு தெய்வம். அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தத்தோட, உண்மையோட, உத்தமத்தோட நாம் பரிசுத்தமா ஜீவிக்கணும். அவருடைய இருதயத்தை என்ன பண்ணமா முழு மனதோட எப்படி லீதியால் திறந்து கொடுத்தாங்க. அது திறந்து கொடுத்தது மாத்திரம் இல்ல, பவுல் சொல்லிவைகள் என்ன பண்ணாங்களாம்? கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாங்களாம். அந்த கவனித்து கேட்டுக்கொண்டு என்ன பண்ணாங்க? அவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஊழியக்கார் வந்திருக்காரு இந்த இடத்துல அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டது மாத்திரம் இல்ல, அவங்க யாருக்கு போய் சொன்னாங்க? அவங்க வீட்டுக்கு போய் சொன்னாங்க. வீட்டுக்கு போய் சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் ஞானஸ்தானம் பெறும்படி வச்சாங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை பேரு வந்திருக்கோம்? நம்ம வீட்டுல அநேக காரியங்கள் இருக்கும். ஆனாலும் நம்ம வீட்டுல போய் இந்த மாதிரி நம்ம சொல்லி யாரையும் ரட்சிக்கப்பட வைக்க முடியுமா? லீதியாலாம் கிறிஸ்தவங்களா? இல்ல. அவங்க யாரு? ஒரு துணி நஞ்சு விற்கிறவங்க. ஏசாமி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த பவுல் சொல்லியவைகளை கேட்டு அந்த இருதயத்தில் அவங்க இருதயத்தை திறந்து கொடுத்து அந்த வார்த்தைகளை உள்வாங்கி தன்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்ன பண்ணாங்களாம்? அவங்க போய் சொன்னதுனால அந்த குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். 15 16 படிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின் அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். என்ன பண்ணாங்க? முதல்ல வந்தாங்க. பவுல் சொன்னதெல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியம் பண்ணிட்டு போயிடாதபடிக்கு என்ன பண்ணாங்க? உட்கார்ந்து அதை கேட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க? திரும்ப போய் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற முழு குடும்பத்தை என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட வச்சுட்டாங்க. அதோட விட்டாங்களா? ரட்சிக்கப்பட வச்சுட்டு விட்டாங்களா? இல்ல. என்ன பண்ணாங்க? மறுபடியும் அவங்க வீட்டுல போயிட்டு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாங்க? வருந்தி கேட்டுக்கிட்டாங்களாம். ஐயா நீங்க வாங்க, எங்க வீட்டுல தங்குங்க. ஊழியக்காரர் வந்தா யாருக்கு சந்தோஷம்? ஊழியக்காரர் யார் மூலியமா வருவாரு? ஏசாமி இல்லாம இந்த இடத்துல நான் வந்திருக்க முடியுமா? கண்டிப்பா வந்திருக்க முடியாது. நான் இருக்கிறது தேனாம்பேட்டை. அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு அங்க இருந்து எங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லி இங்க இருந்தா நாங்க வந்திருக்கேன். அப்பனா அவங்க அதையோட விட்டுறாம அந்த ஊழியக்காரரோட என்ன பண்ணாங்களாம்? அவங்க வீட்டுல தங்குறதுக்கும் வருந்து கேட்டுக்கிட்டாங்களாம். அப்ப நம்ம எப்படி இருக்கிற பிள்ளைங்களா நம்ம காணப்படணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட
நம்ம சொல்லி கொடுத்த அநேக காரியங்கள் இப்ப நான் சொல்றது ஒன்றும் புதுசு இல்லை உங்களுக்கு. ஐயா வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உங்களெல்லாம் வந்து சபை அங்கத்தினரா மாற்றிருக்காங்க. அப்போ என்ன பண்ண, நம்ம ஏசு கிறிஸ்துவோட வார்த்தைக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அசட்டை செய்யாமல் ஏசாமி வச்சிருக்கிறத நிறைவேற்றத்துக்கு அந்த வார்த்தைகளை என்ன பண்ணோம், ஒரு வார்த்தையை நம்ம உள்வாங்கி கொண்டு தூக்கத்துல தட்டி எழுப்பினோம்னா சொல்லணும், இயேசுவேனா மெய்யான தெய்வம். யாரெல்லாம் சொல்லுவீங்க? கரங்களை தட்டலாமா? என்ன சோகமா இருக்கிறீங்க? சீக்கிரம் முடிச்சிருவேன், ஐயா டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலான்னா இப்பதான் சந்தோஷமா இருக்கீங்க எல்லாருமே, சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், அந்த வார்த்தையை வந்து ஜீவனுள்ள வார்த்தை. அது வேற எதற்கு ஜீவன் இருக்கா? எதுக்கா ஜீவன் இருக்கா? இல்ல. ஆனா இயேசு என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதுக்கு நானே சாட்சி. என் சாட்சியை கேட்ட பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க, போய் மற்றவங்களுக்கு எல்லாம் போய் அந்த சாட்சியை சொல்லி என்ன பண்ண போறீங்க, ரட்சிப்புலாம் நீங்க எல்லாம் வழிநடத்த போறீங்க. அதே போல அந்த பவுல் சொன்னது என்ன பண்ணாங்களா, அந்த அம்மா ஒரு நாளும் வந்து அதை அசட்டை பண்ணாதபடிக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு போய் சொன்னாங்க. அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க மேல் வீட்டுல அவங்க தங்கத்துக்கு என்ன பண்ணாங்க, இடம் கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் அந்த செய்த அந்த லீதியாளோட குணங்களை பாத்தீங்கன்னா இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? லீதியாளோட குணங்களை நம்ம பார்த்துட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, இருதயத்தை திறந்து கொடுத்துட்டாங்க. அவங்க குடும்பத்தார என்ன பண்ணாங்க, ஞானஸ்தானம் எடுக்க வச்சுட்டாங்க. மூணாவது என்ன பண்ணாங்க, ஊழியக்காரருக்கு இடம் கொடுத்துட்டாங்க. யாரா இருந்தாலும் சுவிசேஷ புஸ்தகம் 10:42 படிக்கலாமா? தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்ப யாரை பார்க்க போறோம்? லீதியால பார்த்துட்டோம். யாரை பார்க்க போறோம்? இப்ப 3 பேரை நம்ம பார்க்க போறோம். முதல்ல லீதியால பார்த்துட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம், மரியாளை பார்த்துட்டோம். அடுத்தது யாரை பார்க்க போறோம்? மார்த்தால பார்க்க போறோம். நம்ம மரியாளை பார்த்தீங்கன்னா, மரியாளோட இவங்க என்ன பண்ணாங்களா, அந்த ஒரே குடும்பத்தை தான் சேர்ந்தவங்க தான் அவங்க. லாசர் யாரு அவங்களுக்கு? சகோதரன். அந்த குடும்பத்துல ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து அவங்களோட சகோதரன், இந்த குடும்பத்தெல்லாம் சேர்ந்து அவங்க இருந்தாங்களாம். இவர்களும் என்ன பண்ணாங்களாம், ஏசப்பாவை அதிகமா நேசிச்சாங்களாம். ஏசப்பாவை அவங்களை அதிகமா நேசிச்சாராம். இப்போ வந்து மார்த்தாளோட குணத்தை நம்ம பார்க்க போறோம். லீதியாளோட 3 குணத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ மார்த்தாளோட குணத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என்ன பண்ணாங்களாம், அவங்க கேள்வி கேட்டாங்களாம். வேதம் சொல்லுது இல்ல, என்ன சொல்லுது, நான் சொல்வதை நீங்க கேளுங்க முதல்ல, அப்புறமா நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். இப்ப சுவிசேஷம் நம்ம சொல்ல போவோம். சிஸ்டர், இந்த மாதிரி ஏசப்பாவை ஏத்துக்கினீங்கன்னா நீங்க வந்து ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் அப்படிதான் இருப்பேன்னா நீ அப்படியே தான் இருப்ப. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம யாராவது வந்து இயேசுவை பத்தி சொன்னாங்கன்னா என்ன பண்ணோம், ஒரு சின்ன கொஞ்ச நேரம் தான் பேச போறாங்க அவங்க. நம்ம என்ன வார்த்தால் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அடுப்புக்கிட்டே நம்ம வேலை பார்க்க கூடாது. நானும் சமையல் வேலை தான் செய்யறேன். எப்ப எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் தெய்வத்தை நான் ஆராதித்தே ஜெபிச்சுட்டே இருப்பேன், துதிச்சுட்டே இருப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வேலை எப்படி நடக்குதுன்னு தெரியாது. என்ன சுத்திலமான பிரச்சனைகள் தான். ஆனாலும் கர்த்தர் அதன் மத்தியிலும் கூட அந்த மார்த்தாளை போல இல்லாதபடிக்கு கர்த்தர் மரியாளை போல அவருடைய பாதத்துல இருந்து நம்ம ஜெபிக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவை முதலாவது பாத்தீங்கன்னா, நான் சொல்வதை நீங்க கேளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நம்ம எப்படி இருக்கணும், ஏசப்பாக்கு நம்ம கேள்வி கேட்க நமக்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது. ஏசப்பா சொல்றத மாத்திரம்தான். பவுல் என்ன சொன்னாரு, ஆண்டவரே என்ன நீங்க சொல்றத சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி தன்னையே தாழ்த்தினாரு. பவுல் சொன்னாரு. அதே மாதிரி சாமுவேல் சொன்னாரு, 3 முறை கூப்பிடும் போது என்ன சொன்னாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாரு. அப்போ அந்த வார்த்தையின்படி என்ன பண்ண, நம்ம ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா, நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பவுலை போல சாமுவேலை போல இந்த மார்த்தாளா இல்லாதபடிக்கு நம்ம யாரை போல இருக்கணும். பவுல் வந்து அந்நிய புறஜாதி ஒரு மனிதரா இருந்தாரு கூட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த வேதாகமத்துல பாக்குறோம் எத்தனை இடத்துல சுவிசேஷங்கள், எத்தனை அடி உத வாங்கினாரு. அந்த மாதிரி நம்ம எதனா இருந்திருப்போமா? நிச்சயமா கிடையாது. ஆனாலும் இந்த மார்த்தாளை போல நம்ம என்ன பண்றது, கேள்வி கேட்காதபடிக்கு அவங்க என்ன பண்ணாங்களாம், தனிமைப்படுத்தி ஒரு கூட்டத்தார அவங்களை காணப்பட்டாங்களாம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, தன்னைத்தானே நம்ம தனிமைப்படுத்தி இயேசுவை விட்டு பின்வாங்கி போகாமல் எல்லா விதத்திலும் பின்மாற்றம் அடையாதபடிக்கு எல்லாவற்றிலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து நம்ம வாழ்ற இந்த கொஞ்ச காலத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து ஐக்கியப்பட்டு நம் சமாதானத்தோடு அவர் எப்போ கூப்பிடுறாரோ அப்ப ரெடியா நம்ம என்ன பண்ணலாம், போறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். என்ன பண்ண, நம்ம மார்த்தால போய் நம்ம காணப்படக்கூடாது. தேவ சித்தத்தில் இருந்து சற்றே விலகிறதானே மார்த்தாள். அவங்க என்ன பண்ணாங்க, கேள்விதான் கேட்டாங்க. லாசர் மரிச்சப்ப என்ன கேட்டாங்க, அவங்க
கேள்வி கேட்டாங்க. இந்த நேரத்துல அப்படி கேள்வி உங்களுக்குள்ள யாருக்குன்னா இருந்ததுன்னா அந்த கேள்வி இப்ப விட்டுருங்க. ஏசாமி கிட்ட என்ன பண்ண நம்ம கேள்வி கேட்க அதிகாரம் இருக்கா? நமக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. படைத்தவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் உண்டாக்கினேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மளை படைச்சவரே அவரு தான். நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? மார்த்தாள் அவங்க வந்து தன்னையே தனிமைப்படுத்தி கொண்ட ஒரு கூட்டத்தார் அவங்க. அந்த மார்த்தாளை போல் நம்ம இல்லாதபடிக்கு மரியாள் எப்படி இருந்தாங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இருந்தால் அவளுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்து எப்பவுமே மார்த்தாள் வந்து சமைச்சிட்டு இருப்பாங்களாம். மரியாள் என்ன பண்ணுவாங்களாம்? அவரோட பாதத்துல என்ன பண்ணுவாங்களாம்? அமர்ந்து இருப்பாங்களாம். அப்ப ஏசப்பா பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. அதனால என்ன பண்ணுவாங்களாம்? அவர் சொல்றத கவனிச்சு கேட்டுட்டே இருப்பாங்களாம். அந்த கேட்டுட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணுது? மார்த்தாள் மரியாள் அக்கா தங்கச்சியா இருந்தாலுமே சகோதரன் லாசரு மரித்த பின்பு கூட மரியாள் ஒரு கேள்வி கூட கேட்கல. கேட்டாங்களா அவங்க? வேதம் சொல்லுதா? இல்லையே. மார்த்தாள் வந்து என்ன கேட்டாங்க? நீங்க இருந்திருந்தா, நீங்க முன்னமே இருந்திருந்தா என்னோட சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. அப்ப கூட ஏசாமி ஏதாவது பேசினாரா? ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு? அவரு அமைதியா இருந்துட்டாரு. அவருக்கு தெரியும் லாசரை உயிரோட எழுப்ப என்னால முடியும்னு அவருக்கு தெரியும். அமைதியா போயிட்டாரு. ஆனா மரியாள் ஒண்ணுமே கேட்காம என்ன பண்ணாங்க? அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. அப்போ நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாது? மார்த்தாளை போல நம்ம கேள்வி கேட்காதபடிக்கு நம்ம வந்து 3 பேரை பார்த்தோம். லீதியால பார்த்தோம், மார்த்தாளை பார்த்தோம், மரியாளை பார்த்தோம். இப்ப நம்ம யாரெல்லாம் இருக்க போறோம்? நம்ம 3 பேரை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ மரியாளை போல இருக்கணும். அப்புறம் யார பேர் இருக்கணும்? லீதியால போல இருக்கணும். மரியாள் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பா கிட்ட அமர்ந்து அவருடைய பாதத்துல எவ்வளவு நேரம்னாலும் என்ன பண்ணுவாங்களாம்? அமர்ந்து அவருடைய சொல்றதை கேட்டுட்டே இருப்பாங்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜெபத்திலே தரித்து இருக்கணும். அவர் தொடங்கினது முதல் கொல்கத்தா வரை தன்னுடைய ஜீவனை விடுவார். என்ன பண்ணாரு? ஏசப்பா ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தாரு. அந்த மரியாளுக்கு என்ன பண்ணாரு? ஜெபத்தை கத்து கொடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தேயு 6ல பார்க்கும்போது என்ன சொன்னாரு? சீஷர்களுக்கு அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாரு. நான் ஏன் இப்ப இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? மரியாள் எப்படி அந்த பாதத்துல அமர்ந்து அவட சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஜெபத்துல நம்ம குடும்பத்துல அநேக பிரச்சனை இருக்கும். பிரச்சனை அந்த மனுஷன் உலகத்துல யாராவது இருக்காங்களா? இல்ல. இந்த கொஞ்ச நேரத்துல என் பிரச்சனையை சொல்ல போறேன். யாரெல்லாம் இங்க இருக்க போறீங்க, யாரெல்லாம் இங்க வந்து வெளில போறீங்க எனக்கு தெரியாது. வெளில போனீங்கன்னா கதவை சாத்திருங்கய்யா. யாரும் வெளில போக கூடாது. நம்ம எது நடந்தாலும் என்ன வந்தாலும் என்ன பண்ண? நம்ம என்னோட ஏசாமி விட்டு என் தெய்வத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது. என்னோட ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடுவன்ற ஒரே வைராக்கியம் தான். அப்ப நம்ம என்ன எப்படியா இருக்கணும்? நம்ம இந்த பெண்கள் ஐக்கிய கொடுத்து வந்திருக்கோம். நம்ம மார்த்தாளை போல் நம்ம இல்லாதபடிக்கு மரியாளை போல தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை எப்படி அவங்க தெரிஞ்சிட்டாங்களோ அதே போல என்ன பண்ண? நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். அநேக பிரச்சனைகள், உபத்திரங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சகித்தார். அவரோட அன்பை என்ன பண்ணாரு? சிலுவையிலே வெளிப்படுத்தினார். நாம் எப்படி இருக்கணும்? நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? கிறிஸ்துவன் சொல்ல மேற்தோல் போத்திட்டு இருக்கணுமா? இல்ல, உங்க கிறிஸ்துவங்கப்பா ரொம்ப தாழ்மையானவங்க அப்படின்ற பேரோட தான் நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்த பின்னாடி என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய பார்வைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நீதிமான்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் நம்மளுக்கு முதலாவது நம்ம காணப்படணும். அது மாத்திரம் இல்ல, மார்த்தாளை இல்லாதபடிக்கு மரியாளை நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். அதே போல லீதாளை என்ன பண்ணோம்? தன்னுடைய இருதயங்களை ஏதாவது ஒரு விதத்துல குடும்ப பிரச்சனை நிமித்தமாக, எல்லா விதத்தின் நிமித்தமாக இருதயங்கள் மூடப்பட்டு இருக்குமானால் இந்த வேளையில என்ன பண்ண? நம்ம இருதயத்தை யாருக்கு திறந்து கொடுக்க போறீங்க? எனக்கா? தேனாம்பேட்டில இருந்து வந்திருக்க மல்லிகாக்கு திறந்து கொடுக்க போறீங்களா? யாருக்கு திறந்து கொடுக்க போறீங்க? கரங்களை தட்டுவோமா? ஏசப்பாக்கு வந்து இருதயை திறந்து கொடுங்களா? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இன்னும் 1/4 மணி நேரம் தான் முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ லீதியாளை போல என்ன பண்ண? நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்து பவுல் சொல்லைவுகளை கேட்டு கவனித்து கேட்டு என்னுடைய குடும்பத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்படல? இன்னைக்கு குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படல? கரங்களை தூக்குமா? கரங்களை உயர்த்துங்க. யாரோட கணவர் குடும்பத்தை ரட்சிக்கப்படல? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லாருமே குடும்பம் ஃபுல்லாமேவா?
ஓகே. அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படலையா? ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடும்பம்னா நம்ம நம்ம அப்பா அம்மா அப்படி இல்ல, நம்மள சார்ந்தவங்களும் யாரு? இப்ப நம்ம ஏசப்பா என்ன சொல்றோம்? நம்ம அப்பான்றோம். இப்ப அவங்கள நான் என்ன கூப்பிடுறேன்? அம்மான்னு கூப்பிடுறேன். மத்தவங்கள பார்த்தாலும் புறஜாதியால அம்மான்னு கூப்பிடுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு குடும்பமாய் நம்ம என்ன பண்ணோம்? இணைந்து எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? போய் சொல்லணும் அவங்க கிட்ட எல்லாம். லீதியால எப்படி அந்த வார்த்தையெல்லாம் கேட்டாங்களோ நம்ம என்ன பண்ணோம்? அந்த வார்த்தை கேட்டு இப்ப இன்னைக்கு என்ன பண்ண? நீங்க போயிட்டு நாளைக்கு காலேஜ் போறவங்க, காலேஜ் தான் லீவு, வேலைக்கு போறவங்க என்ன பண்ண? எல்லாருமே போய் அவங்க கிட்ட போய் சொல்லணும், ஏசாமி ஏசாமி ஏத்துக்கங்க, ஏசாமி போல ஒரு உண்மை உள்ள தெய்வம் இந்த உலகத்துல இல்லைங்க, நான் சாட்சிங்க அதுக்கு. இருதயத்தை திறந்து கொடுத்த அந்த பவுலுக்கு திறந்து கொடுத்த அந்த வார்த்தை கேட்டாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வச்சாங்க. அந்த குடும்பம் அந்த என்ன மேல் வீட்டு அறையில தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. நாம யார தங்க வச்சோம்? பவுலையா? அந்த அம்மா தங்க வச்சிருப்பாங்க இல்லையே. யார தங்க வச்சாங்க? அவங்க ஏசாமியோட வார்த்தையை கவனித்து கேட்டபடினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அதை எல்லாமே அதை சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பார்ல. நம்ம எத்தனை பேர் வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறோங்க? கையெல்லாம் தூக்கலாமா? 1 மணி நேரம் பரவாயில்ல ஐயா, ரொம்ப நன்றி சொல்றேன். நிறைய சபையில போனா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. 1 மணி நேரம் நம்ம எதுக்கு செலவு பண்றோம்? போனுக்கு பாத்தீங்கன்னா போனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த வேதத்துக்கு கொடுக்குறோமா நம்ம? இல்ல. இந்த மெசேஜ் எழுதி நைட்டு நான் முடிக்கிச்சு தியானிச்சு படுக்கிறதுக்கு 2:30 மணி ஆச்சு. காலைல எழுந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நாளைக்கு மறுபடியும் கெஸ்ட் இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி தியானிச்சுட்டு திரும்ப எழுந்து ரெடி ஆகி வந்து எவ்வளவு கஷ்டம். எதுக்காக? என் மூலியமா யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படணும். என்னோட நோக்கமே அதுதான். பணத்துக்காகவோ புகழுக்காகவோ பேருக்காகவோ ஊழியம் இல்லைங்க. என்னுடைய பாரம்லாம் ஆத்ம பாரம் தான். அது மாத்திரம் இருந்தா போதும். என் மூலியமா பரலோகத்துல ஆண்டவரே இவங்க சொன்ன சாட்சியை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஒரு எனக்கு சந்தோஷம் போறோம். என் ஆண்டவருக்கு செய்யற வேலையில பணியில உன்னதமான பணியில அது இருந்தா மட்டும் எனக்கு போதும் தான் நினைப்பேன் நானு. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம 3 விதமான காரியத்தை நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீதியாள், 2வது அப்புறம் மார்த்தாள். 3 பேரை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்துருக்குறோம். இப்ப இந்த 3 பேரை குறிச்சு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 3 பேர்ல நம்ம யாரெல்லாம் இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மார்த்தாளை போட்டுட்டு 2 பேர் என்ன பண்ண? நம்ம இப்ப எடுத்து நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு இருக்கோம். ஐயா வந்து எனக்கு குறுகிய நேரம் கொடுத்துருக்காரு. அதனால அந்த சாட்சியை வந்து நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கணும். அந்த சாட்சி சொல்லி முடிச்சிட்டேன்னா அதன் பிற்பாடு பார்ப்பீங்க ஏன் இவங்க இவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களா இருந்தா எப்படி இருக்கணும், எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் லைஃப்ல, பெண்கள் ஐக்கிய கொடுத்தது தான் உங்களுக்கு சொல்றேன். வாலிப பிள்ளைங்க எப்படி இருக்கணும், வாலிப பிரயாசத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், முதிர் வயதா 45 வயசு ஆயிடுச்சா முதிர் வயதுக்கு நம்ம எப்படி பழக்கப்படணும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து கடவுள் கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். இப்ப என்னோட வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்ல போறேன், சாட்சியா சொல்ல போறேன். ஏசாமினா எனக்கு யாருன்னே தெரியாது. எங்க குடும்பம் ஃபுல்லா யாரு? இந்து குடும்பம் தான். என்னோட ஃபேமிலி எல்லாமே இயேசு அறியாத குடும்பம் தான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு 13 வயசு இருக்கும். தொண்டையில ஒரு பெரிய ஆப்ரேஷன். நான் சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு போனதுனால ஷார்ட்டா சொல்றேன் இந்த சாட்சியை. நீங்க எல்லாருமே இதை போய் வீட்டுல போய் நீங்க வந்து மத்தவங்களுக்கு நீங்க சொல்லணும் இதை, சரிங்களா? அந்த 13 வயசுல பாத்தீங்கன்னா பயங்கரமான இந்து விக்கிரகத்தை ஆராதித்திருந்த ஒரு குடும்பம் நாங்க. உங்களுக்கு ஏசாமினா யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நாங்க வைராக்கியத்தோடு இருந்த குடும்பத்துல வந்து தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பொழுது என்னை பெயர் சொல்லி என் தாயின் கருவில் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. இந்த 13 வயசுல பாத்தீங்கன்னா தொண்டை ஆப்ரேஷன். படிச்சுட்டு இருக்கும் பொழுதே தொண்டையில 2 சத கையை சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்தது. அதுல வந்து வீட்டுல இருக்கிறவங்களாம் நான் வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா, நான் 3வது. இந்த மாதிரி தான் எங்களோட குடும்பம் இருந்தது. அப்பா பயங்கரமான இந்துல இருப்பாரு. அம்மாவுக்கு ரொம்ப கிராமம் பட்டிக்காடான கிராமம். எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தூரம் கூட ஆட்டோல போய் தனியா வர தெரியாது எங்க அம்மாவுக்கு.
அந்த மாதிரி ஒரு எங்க அம்மா கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து எங்களை வந்து அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் எங்க அம்மா வந்து எங்கேயுமே வெளியில எங்க அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் எங்க அம்மாவுக்கு வெளி உலகமே தெரியாது. அந்த மாதிரி தான் எங்க அம்மா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் நடந்தது. அப்ப எல்லாருக்குமே ஒரு பதட்டம். தைராய்டா இருக்குமா என்னவா இருக்குமா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் அதுல என்னாச்சுன்னா நார்மல் அப்படின்னு வந்தது. சரி ஓகே நார்மல். பேச முடியாதாச்சு 2 மாசம். இப்ப அந்த அப்பெல்லாம் அந்த பேச்சு போட்டிலாம் வைப்பாங்களே, அப்ப நிறைய பேசணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதன் பிறகு இப்படியே அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சு. இப்படியே காலங்கள் அப்படியே வந்துட்டே இருந்தது. படிக்கிறேன். படிக்க போற நேரத்துல வாலிப பிள்ளைங்கலாம் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அப்பா அம்மா சொல்றத மாத்திரம் தான் நம்ம கேட்கணும். பெத்தவங்க நம்மள இவ்வளவு தூரம் பெத்து வளர்த்து காப்பாத்திருக்காங்க. அவங்கள சொல்றதை விட்டுட்டு மத்தவங்க சொல்றத மத்தவங்க இப்ப இடையில வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதே மாதிரிதான் நானும் போனேன். அவ்வளோ செல்லமா வளர்ந்து அவ்வளோ அவ்வளோ நல்லபடியா வளர்த்தவங்க, படிக்க வச்சவங்க, எல்லாம் பண்ணவங்க. 16 வயசுல என்ன பண்ணிட்டேன் நானு, ஒரு சின்ன ஆசைக்கு கீழ்ப்படிஞ்சு இவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனேன், மேரேஜ் ஆச்சு. 8 மாசம் தான் இருக்கும். கல்யாணம் ஆகி நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் சென்னை. கிராமத்துக்கு எப்போயாவது ஒரு முறை தான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். தெரியாது எங்களுக்கு கிராமத்தில் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த நேரத்தில் கூட கல்யாணம் ஆகி போயிட்டேன் நான். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 16லேருந்து ஒரு 6 மாதம் 16, 17 தான், அப்படி தான் இருக்கும் எனக்கு வயசு. இந்த மாதிரி நேரம் தான் அவரை நம்பி போயிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்லாம் முடிச்சுட்டு குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு. என்னை கூட்டின்னு போய் விட்டார் பாருங்க. நம்பி போனல, மாமியார்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். மாமியார் மாமனார்கிட்ட விட்டு போயிட்டாரு. போன உடனே என்னாச்சு, 3வது நாளே அடிச்சாங்க. மாமியார் மண்டை உடஞ்சிச்சு. அப்பெல்லாம் இந்த பித்தளை சொம்பு வரும் தெரியுங்களா, அந்த காலத்துலலாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான். அடிச்சு மண்டை உடஞ்சிருச்சு. இப்ப யாராவது மாமியார் அடிச்சா திருப்பி அடிப்பாம இருப்பாங்களா? கண்டிப்பா அடிப்பாங்க. நான்லாம் அடிக்கல. அவரை நம்பி போனதுனால இந்த அடி. அதன் பிறகு வயல் வேலைகள் என்னன்னா அந்த கழனியில செய்யற வேலை, எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க. வீட்டுல ஒரு தட்டு சாப்பிட்டா தட்டை கூட எடுக்க மாட்டேன். அவ்வளோ செல்லமா இருந்தேன் நான். அந்த வீட்டில் போய் அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ பிரச்சனையாகி எல்லாமே கஷ்டம், அடி உத எல்லாமே. யாரை நம்பி போனனோ அவங்களே என்னை அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே அது ஆள் வந்துட்டாங்க, இந்த மாதிரி இவனை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. எல்லாமே எங்கள் மாமனார் மாமியார் ரெடியாக எல்லாரும் வந்துட்டாங்க. சென்னைக்கு வரணும். நான் இருந்தது வேடந்தாங்கல் கிராமம். ரெடியாக எல்லாரும் வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த என்னோட தெரு ஃபர்ஸ்ட், 2வது அவங்க தெருவு. எங்க தெருவில் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் 2வது தெருவுக்கு போகிறோம். சத்தம் கேட்குது, மோளடிக்கிற சத்தம் கேட்குது. பார்த்தா யாருமே இல்லை. அப்போதான் வந்து என்னடா இது, யார் அம்மா இங்கே ஏதாவது இருக்குன்னு பார்த்தா இப்படி ஒன்றுமே இல்லை, என்னாச்சு அப்படின்னு போகிறேன். என் வயிற்றுல 7 மாதம் குழந்தை இருக்குது. போகிறேன், எங்கள் வீட்டுக்கார் இறந்துருக்கிற அந்த இடத்த தான் பார்க்குறேன். இந்த படுக்க வச்சுருக்காங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. யாரை நினச்சி நான் அழுவேன்? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை நினச்சி அழுகுறாங்க. நான் யாரை நினச்சி அழுவ முடியும்? அழுது குப்புற விழுந்ததுல ஃபிட்ஸ் வந்தது. அப்போ ஆரம்பித்த ஃபிட்ஸ் வந்தது. ரொம்ப குழந்தை இதுவாக மறுநாள் டெத் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே அழுதா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்ததுனால எல்லாருமே அழுதாங்க. எல்லாம் முடிஞ்சுது. அவர் டெத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. என் குழந்தை ஊருக்குழைஞ்சி கீழே வந்துருச்சு. 7 மாதம் குழந்தை. இப்போ எனக்கு இருந்திருந்தா 29 வயசுல எனக்கு பசங்க இருந்திருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு. அதன் பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வெளியே வரமாட்டேன். ரொம்ப கஷ்டமான பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். நான் வந்தால் யாரும் எதிர்க்க வரமாட்டாங்க. ரொம்பவே எங்கள் அம்மா வந்து மஞ்சள் பூச மாட்டாங்க, எல்லாமே எதுவுமே பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா. இப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். 10 ரூபாய் கேட்க கூட யாருமே இருக்க மாட்டாங்கங்க. அந்த பணம் எங்கள் வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆன காசெல்லாம் ஏமாத்திட்டாங்க. நிர்கதியா நடுத்தரில் என்ன, நான் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. என் குழந்தை போயிடுச்சு, என் கணவர் போயிட்டார், யாருமே இல்லை எனக்கு. அப்பதான் எனக்கு வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கருவியா இருந்தானே நான் மாமாவுக்கு வந்து நான் நன்றி சொல்றேன். காலங்கள் கடந்து போனது. சுவிசேஷகர் கானா அந்தோனி அவங்க தான் என்னோட அத்தையோட கணவர். காரியத்தை அநேக காரியங்களை கருத்தெடுத்து நாம் பெற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ள மக்களாய் நாம் என்ன பண்ணோம், அவருக்கு கொடுத்ததான பொறுப்பை நாம் நிறைவேற்றி அவருடைய
எப்போ கூப்பிடுறாரோ அப்ப நம்ம போகணும். இருக்கிற காலம் கொஞ்ச காலம் வரையிலும் என்ன பண்ணோம், எந்த நிமிஷமோ எந்த நேரமோ நமக்கு தெரியாது. அந்த நேரத்துல யாருக்காவது ஒரு நாளாவது சுவிசேஷத்தை சொல்லி அவரோட ராஜ்யத்துக்கு பரம அழைப்புக்கு பந்தய பொருளாக நம்ம என்ன பண்ணோம், இலக்கை நோக்கி நம்ம ஓடுகிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்ம இந்த குடும்ப இந்த பெண்கள் ஐக்கிய குழுக்கில் வந்திருக்கிறோம். நம்ம அனைவருக்கும் சொல்றது என்னன்னா, அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எல்லா காரியத்தையும் ஜெபத்திலே தரித்திருந்து எப்படி வாழ வேண்டும், எப்படி இயேசுக்காய் இருக்க வேண்டும், கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், மனைவிமார்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், நீங்க போய் மற்றவங்ககிட்ட சொன்னாதான் அதை அந்த வார்த்தையை அவங்க ஏத்துக்கிட்டு அதன் நீங்க ஒரு 10 பேரை ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயம் இல்லை, இது கூட மேல என்ன பண்ணலாம், ஆலயத்தை கட்டலாம். அடுத்த முறை வரும்போது மேலே கூட ஆலயம் கட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா வந்து எந்த நிமிஷம் யார் கைவிட்டாலங்க என்ன பண்ண மாட்டாரு, ஏசப்பா கைவிட மாட்டாரு. என்னை பார்த்தா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முட்டி கால் உடஞ்சிருச்சு, முட்டி உடஞ்சிருச்சு. எனக்கு 18 நாள் வீட்டுல தான் இருந்தேன். அப்படியே மறுபடியும் எழுந்து நடச்சு தடுத்து எப்படியாவது தட்டு தடுமை நடந்து எல்லாமே. அதுக்குதான் என்னோட அந்த டைட்டில் வரும், பாடுகளின் வாழ்வில் பரமனின் பாக்கியம். எங்க டீச்சர் தான் வந்து எனக்கு அது அந்த பேர் வச்சார். யூடியூப்ல மல்லிகா ஜபக்கனி அப்படின்னு போனீங்கன்னா அந்த சாட்சி பார்க்க என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே, காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோட்டும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோட்டும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவை நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சமல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சமல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நானும் இடத்திலே, ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணீர் வடித்தேன் நான் உம்மிடத்திலே, நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன், நீர் சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீர் பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவை நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை, கர்த்தருக்கு மகிமை என்று நம்பி வந்தவரை, தேவன் வழி நல்லதென்று தேடி வந்தவரை, சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தால், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தால், சாட்சியுடனே ஒப்பு கொடுத்தால், தயவுடனே உம்மை தாழ்பணிந்தால், என்னாலும் கூட இருந்து காப்பவர் நீரே,
அன்பான தேவனே, கானானின் தேசத்தின் அன்பான தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவை நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, பரலோக ராஜனே, பார்வோற்றும் தேவனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் நேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவை நான் உந்தன் பிள்ளை